முருகன் துணை. தைப்பூசத்துக்காக நிறைய பேர் 48 நாள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 21 டேஸும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி 11 டேஸ், 6 டேஸ், 3 டேஸ் நம்ம எப்படினாலும் இருக்கலாம். நம்ம ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். February 11 அன்னைக்கு தைப்பூசம் வருது. ஸோ நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி பெறவும், கடன் தீரவும், செல்வம் பெறவும், பலவித இன்னல்கள் தீரவும் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த விரதத்தை இருக்கலாம். 48 நாள் விரதம் இருக்க முடியலன்னா அன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருக்கலாம். ஸோ தைப்பூசத்தை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை மனசார வச்சு வேண்டிக்கோங்க. திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முருகன் ஃபோட்டோக்கு முன்னாடி கோலம் போட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு நம்ம முருகன் பாடலான கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி பாடல்கள்லாம் திருப்புகழெல்லாம் பாடி நம்ம முடிஞ்ச அளவுக்கு முருகனுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்க முடிஞ்சால் இருந்தோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி முருகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் நம்பிக்கையாக இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளர்ச்சிக்கான பாதையை வந்து முருகன் உங்கள் கூட இருந்து உறுதுணையாக இருப்பார். எல்லாமே நமக்கான நம்பிக்கை மட்டும்தான். நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்ம கடவுள் பண்ணுவாருன்னு நம்ம இருக்கிறத விட அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருந்தோம்னா எதுவுமே நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ நம்ம கடவுளை கூட வச்சுட்டு நமக்கான வளர்ச்சிக்கு வந்து உழைச்சிட்டு இருக்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ நம்ம கடவுளோட நம்பிக்கையும் பேரில் நம்மளோட உழைப்பினும் பேரில் நம்ம வந்து செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கான எல்லா பிரச்சனையுமே நம்ம கண் முன்னாடியே தீர்றதை நம்மளால் பார்க்க முடியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபட ஆரம்பிங்க. நன்றி.